அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? சிங்கப்பூர்ல இருந்து மேடம். சிங்கப்பூர்ல இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? எனக்காக தான். உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 27/10/1988. 27/10/1988 மாலை 5:55 PM. 5:55 PM. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டா சார்? ஆமா. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க சார். மேஷ லக்னம், ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி. மேஷ லக்னம், ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி. மேஷ லக்னம், ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி. சிங்கப்பூர்ல எவ்வளவு நாளா இருக்கிறீங்க? வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. சிங்கப்பூர்ல எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? சிங்கப்பூர் 2012ல இருந்து இருக்கிறேன். 2012ல ராகுதசையில புதன் புக்தியில இருந்து 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்தை தொடர்பு கொண்டிருக்கிறனால சுக்கிரனோடு சேர்ந்த புதன் வந்து 12ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட அமைப்புல உங்களுக்கு கொடுத்துட்டாரு. சிங்கப்பூர்ல அதே நேரத்தில் நீடிச்சு இருக்க முடியாது, இன்னும் சில வருஷங்கள் இருப்பீங்க. இப்போவே சிங்கப்பூர் லாஸ்ட் 2010ல துபாயில இருந்த 2 வருஷம். அதுக்கப்புறம் தான் 2016ல சிங்கப்பூர் வந்தேன். சரி. குரு புத்தி ஆரம்பிச்சதுல இருந்தே கொஞ்சம் சிங்கப்பூர்ல கண்டினியூஸா இருக்க முடியல. இந்த வருஷம் ஒரு 3 வருஷத்துல 2 டைம் 3 டைம் திரும்பி வந்துட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. குரு வந்து ஸ்திர வீட்டுல இருக்கிறாருல, வந்து உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும், ஆனா சிட்டிசன்ஷிப் கிடைக்கிற மாதிரி இருக்காது. வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும். 12ஆம் இடம் சுபத்துவம்ன்றதுனால வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும். இப்போ ஸ்திர வீட்டில் இருக்கின்ற குரு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அது அப்படியே மாறி மாறி வர்றது போறதுமா இருக்கும். என்ன கேள்வி உங்களுக்கு? கேள்வி வந்து கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு. 2029 மே வரைக்கும் குருதசையில புதன் புக்தி முடிகிற வரைக்கும் கடன் தொல்லைகள் முடியவே முடியாது. இப்ப சஷ்டாஷ்டக சனி புக்தி இருக்கு. கடன் தொல்லைகள் நீங்களா வர வச்சுக்கிட்டதா இருக்கும். லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறனால கடன் வாங்குறதுல பெரிய மண்ணை நீங்க கடன் அது மாதிரி சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கு. கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை தான் வருது. கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலையை நீங்க தான் உருவாக்கிறீங்க. சில பேருக்கு கடன் வாங்குறதே பிடிக்காது. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பார்த்துருக்கிறேன். இருக்கிறதுக்குள்ள அமையக்கூடிய ஒரு சூழல். நீங்க தான் வந்து 6ஆம் அதிபதி லக்னாதிபதியை விட வலிமையாக இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார். அவரோடு அங்கே சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார். நீங்க தான் கடனை வாங்குறது. இந்த கடன் வந்து இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு ஒழியாது. அதாவது புதன் புக்தி முடிகிற வரைக்கும், குருதசையில புதன் புக்தி முடிகிற வரைக்கும் கடன் தொல்லையிலிருந்து நீங்க வெளியே வர முடியாது. கடன் பிரச்சனை தீர்ந்துடுமா? மறுபடியும் கேளுங்க. கல்ஃபு போனாவா? இல்ல இந்த புதன் புக்திக்கு அப்புறம் கடன் பிரச்சனை டோட்டலா தீர்ந்துடுமா இல்ல தொடரும்? தீர ஆரம்பிக்கும். சுக்கிர புக்தி வரைக்கும் கடன் இருக்கும், தீர ஆரம்பிக்கும். சுக்கிர புக்தி முடிஞ்சு சூரிய புக்தியில இருந்து தான் அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள். ஆனா புதன் புக்திக்கு பிறகு தீர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு ஒரு 3-4 வருஷத்துல சுக்கிர புக்தி வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைப்பீங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த எதிர்பார்த்த லாட்டரி சீட்டு அந்த யோகம் எதுவும் இருக்கா? லாட்டரி சீட்டு வாங்குங்க, இன்னும் கொஞ்சம் கடன் ஏறும். பரவாயில்லையா? இல்ல ஏறிக்கிட்டு தான் இருக்கு. இல்ல அது மாதிரி எதுவும் இருக்கா பிற்காலத்துல? அப்படி இந்த மாதிரி அதாவது லாட்ரி டிக்கெட்டு வருதுன்றது எப்போவோ ஒரு தடவை மட்டும் அடிக்கக்கூடியது. எப்போவுமே வாங்கிக்கிட்டு அடிக்கிறது இல்லை. பெரும்பாலும் பாருங்கள், 100 கோடி அடித்தேன், 200 கோடி அடித்தேன், 10 கோடி அடித்தேன், 5 கோடி அடித்தேன்னு லாட்ரி டிக்கெட்டில் அடிக்கிறவன் இருக்கிறான் இல்லையா, அவன்லாம் பஸ் ஸ்டாண்டில் சில்லறை மாற்றுறதுக்கு லாட்ரி டிக்கெட் வாங்கினவனா இருப்பான். பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கோ ரயில்வே ஸ்டேஷன்லேயே டிக்கெட் வாங்குறதுக்கு ஏதாவது போயிருப்பான். அங்கே அவனுக்கு சில்லறை கிடச்சிருக்காது. பக்கத்தில் லாட்ரி டிக்கெட்டு கடை, ஒரு 50 ரூபா லாட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு 50 ரூபாய்க்கு லாட்ரி டிக்கெட் வாங்கியிருப்பான். சில்லறை மாற்றுறதுக்காக அவனுக்கு தான் அடிக்கும். உங்களை மாதிரி லாட்ரி டிக்கெட் அடிக்குமான்னு கேட்டு வாழ்நாள் முழுக்க லாட்ரி டிக்கெட்டாக வாங்குறீங்களா, அவங்களுக்கு அடிக்காது. சில உண்மைகள் கசப்பாக தான் இருக்கும். இங்கே 12ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது லாட்ரி டிக்கெட்டுக்கான அமைப்புகள் அல்ல. அது வேறு மாதிரியான சுபத்துவம். 6, 8, 12 வேறு மாதிரியான சுபத்துவம் இருந்து அந்த 6, 8, 12 கூடிய கிரகங்கள் ஒரு நொடியில் வெட்டி பிரிகின்ற அமைப்பில் தான் ஒரு தடவை லாட்ரி டிக்கெட் அடிக்கும். இங்கெல்லாம் அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன அடிக்கும்னா 500 ரூபா, 1000 ரூபா, 5000, 10000. ஆனால் அதை விட நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்க வேண்டியிருக்கும். அதனால லாட்ரி டிக்கெட்டு பக்கம் போகாதீங்க.
ஆனால் ஓகே, ஓகே. நான் சொல்கிறத கேட்க மாட்டீங்க. நான் சொல்கிறத கேட்க மாட்டீங்க. இல்ல ரொம்ப அதிகமா வாங்குறதுல கொஞ்சம் கொஞ்சமா தான் வாங்குறேன். வாங்குவீங்க, நான் சொல்கிறத கேட்க மாட்டீங்க. புதன் பக்தி வரைக்குமே உங்களுக்கு ராங் டைவர்ஷனை தான் குருதசை புதன் பக்தியில் 6ஆம் அதிபதி மேஷ லக்னத்திற்கு வரக்கூடாத அமைப்புகள்னு நான் அந்த சனி புதனை சொல்லுவேன். சனி கூட குருவின் வீட்டில் இருக்கிறனால பரவாயில்ல, ஆனால் அவர் குருவுக்கு 8ல் இருக்கிறது அது உங்களுக்கு சரியாக வராது. குருவுக்கு 8ல் இருக்கிறார், ஆகவே பாக்கியத்தை கெடுப்பார், உங்களை கெடுப்பார், உங்கள் அப்பாவை கெடுப்பார், அப்பா வீடு அப்பா வழி சம்பந்தம் அத்தனை அமைப்புகளையும் இப்போ கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. வருமானத்தை கெடுக்கிறார், பாக்கியத்தை கெடுக்கிறார். இதை புதன் கண்டினியூ பண்ணுவார். புதன் முடிஞ்சு கேது ஆரம்பித்ததுக்கப்புறம் சுக்கிரனில் 3 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைப்பீங்க. குருதசை சந்திர புக்தியில் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருதசை சந்திர புக்தியில் உங்களுக்கு கடன் இருக்காது. வாழ்த்துக்கள். தயவு செய்து லாட்ரி டிக்கெட் வாங்காதீங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. நேயர்களின்